அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1212. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும். தொடர் 21. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அளவற்ற அருளாளன் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்ற நியாமத்துகளை எல்லாம் பட்டியலிட முடியாது, சொல்லி மாளாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஸமத், அவன் தேவைகளற்றவனாக இருக்கின்றான். அதே நேரம் அவன் படைத்திருக்கிற அனைத்து படைப்புக்கான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே இவ்வாறு கேட்கின்றான்: யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அனைவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்திலே இருக்கின்றான். ஆகவே நீங்கள் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரமும் நிர்வாகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். துல்லியமாக எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஆற்றல் மிக்கவன். நமக்கு வாரி வழங்கி இருக்கின்ற சலுகைகளும் ஏராளம். தொழுகைக்காக, இந்த தொழுகையை நாம் எப்படியும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்காக பயண காலங்களில் நாம் தொழுகையை குறைத்து கொள்ளவும், தொழுகைகளை சேர்த்து தொழுகவும், நமக்கு ஜம்மு கசராக தொழுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற அதே நேரம் உது இல்லாமல் தொழுகை இல்லை என்று சொல்லுவார்கள். அத்தகைய ஒழு செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தண்ணீர் கிடைக்காத நேரங்களில் தைமம் மூலமாக அதை செய்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபஅஸிலூ வஜூஹக்கும் وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி மசஹ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை கணுக்கால் வரை கழுவி கொள்ளுங்கள்.